ஹாய் ஹலோ, நான் உங்கள் விஎன்டி ஜேஜேஎம்எஸ். உள்ளே ஒரு கோயில் இருக்குங்க, மலை அடிவாரம் அப்படின்னாங்க. சரி, நாங்களும் ஒரு ஆர்வமாக போகலாமே, பார்த்துட்டு வரலாமே, அது என்ன சாமி என்ன கோயில்னு சொல்லி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஆர்வமாக போயிட்டுருக்கோம். போக போக போயிட்டே இருக்கு உள்ள. சரி, என்னதான் நடக்கு, உள்ளே போகலாமே, ஆள் நடமாட்டமும் இல்லை. என்னடா இது, ஒருவேளை சும்மா சொல்லிட்டாங்களோ அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு டவுட் ஆயிடுச்சு. சரி, போய் தான் பார்ப்போமே, வழி நல்லா இருக்கே, டூ வீலரில் தான் போயிட்டுருப்போமே அப்படின்னு சொல்லி பார்த்தா, உள்ளே போயிட்டு நல்லா பிரம்மாண்டமாக ஒரு அம்மன் ஆலயம். அப்படியே திருப்பி பார்த்தாக்கா உள்ள எங்கள் பசங்க 2 பேர் ஓடி போய் ஊஞ்சல் ஆடினாங்க. என்னமோ இந்த இயற்கை சுத்தம் எப்படி இருக்குது மலடி வாரம்னு பார்த்தா, ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு இயற்கை சூழல். மழை பெஞ்சி இந்த பூவெல்லாம் பூத்து, அந்த பூவில் பட்டாம்பூச்சி கூட்டம், அந்த இயற்கை பார்க்க அவ்வளோ அழகாக. இந்த பட்டாம்பூச்சி கூட்டத்தை பார்க்கும்போது அவ்வளோ அழகாக அதெல்லாம் பார்த்து மனசுக்கு ரொம்ப திருப்தி, சந்தோஷம். இந்த இடத்துல இப்படியா அப்படின்ற மாதிரி. அப்புறம் உள்ளே போனால் தாத்தா ஒருத்தர் இருந்தார். கோயில் 1942 கட்டியிருக்காங்க. மணி ஒன்று அடிச்சுட்டு அப்படியே அந்த அம்மாவை பார்க்கலாமே, மூலஸ்தானம் ஓப்பன் பண்ணிட்டோம்ப்பா, இது வந்து பீடம், போயிட்டு நீங்கள் என்ன வேண்டுறீங்களோ வேண்டிக்கிங்கப்பா அப்படின்னாரு. என்ன சாமி தாத்தானா, இதுதான்ப்பா வனபத்திர காளியம்மன், சக்தி வாய்ந்தது, உங்களுக்கு என்ன வேணுமோ வேண்டிக்கிங்கப்பா, நிச்சயமாக நடக்கும் அப்படி சொல்லிவிட்டு வெளியே வந்தார். வந்துட்டு நாங்களும் வேண்டிக்கணுங்க, பூஜை பண்ணுறோம்பா அப்படின்னாரு. பண்ணார். கற்பூரம் தீபாரத்தனை காமிச்சிட்டு நாங்களும் சாமியை வேண்டிக்கிட்டு அங்கே உள்ள எலுமிச்சம்பழம் அந்த அம்மா கிட்ட இருக்கும் பாருங்கள். இந்த ஐயனார்கிட்ட வேண்டிட்டு திரும்பி பார்க்குறோங்க, அவரும் வெளியே வந்துட்டார். ஆனால் அவர் சொன்ன மாதிரி ஆச்சரியம் ஆயிடுச்சு. எங்களுக்கும் தெரியல, இந்த வீடியோ பார்த்த பிறகு தான் எங்களுக்கு தெரிஞ்சுது. அங்கே பாருங்கள் ஓடுது, அந்த எலுமிச்சம்பழம் ஓடி வருது. ஆனால் அங்கே தெரியல எங்களுக்கு. அந்த அம்மாவை பார்த்து முடிச்சுட்டு இந்த பக்கத்தில் வந்து ஒரு குளம் ஒன்று இருக்குது, கிணறு மாதிரி அந்த நாளில் கட்டியிருக்காங்க. பக்கத்தில் வந்து ஆஞ்சநேயர் இருக்கார், அவரே தரிசனம் பண்ணிவிட்டு எங்கே பார்த்தாலும் இந்த பூவெல்லாம் பூத்து இந்த பட்டாம்பூச்சி வந்து கூட்டம் கூட்டமாக நல்லா அழகாக இருந்தது இதை பார்க்க. ஏன்னா அதுவும் ஒரு சீசன் மாதிரி. விநாயகர் பெருமானை அப்படியே தரிசனம் பண்ணிவிட்டு உள்ளே இப்போ தான் வேலை பண்ணி கோயில் திருப்பணி நடந்துகிட்ருக்கு போல், நிற்க வச்சிட்ருக்காங்க சமீபத்தில். நானும் எங்கள் பசங்கள்லாம் பார்த்துட்டு அவங்களுக்கு ஒரு சந்தோஷம், அப்பா இங்கே தூர கோயில் கூட்டிகிட்டு போயிட்டாங்க லீவ் நாளில் அப்படின்னு சொல்லி. விளையாடுறதுக்கெல்லாம் நல்லா இருந்தது. சிவபெருமான், நந்தீஸ்வரர், முருகப்பெருமான், இவரை பார்த்தோன்னே மனசுக்கு ஒரு ரொம்ப ஒரு அமைதியாக, அந்த இடமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அமைதியான இடம்தான். முருகர் அழகே முருகன் தான்.